இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் என்ன பிரச்சனைனா, அந்த அஸ்வத்தாமன் இவரோட சன் இருக்கா இல்லையா, இவர் ஏதோ ஒரு திருவள்ளூரை சேர்ந்த ஒருத்தரோட லேண்ட் டிஸ்பியூட்டில் தலையிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணதாகவும், அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு சப்போர்ட்டாக அவரை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அதில் அஸ்வத்தாமன் அரெஸ்ட் ஆனதாகவும், இவரே போய் ஆம்ஸ்ட்ராங்கே போய் ஜாமீன் எடுத்ததாகவும், அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மனசு கஷ்டம் ஏற்பட்டதாகவும், இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ வெளியே வரையில் அங்கேருந்து அஸ்வத்தாமன் ஃபோனை வாங்கி இவர் நாகேந்திரன் என் பையனை வளர விட மாட்டியா அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் இதெல்லாம் காவல்துறை விசாரணையில் தெரிஞ்சு அதில் இவர் A1 அக்யூஸ்டாகவும் அஸ்வத்தாமனை A2 அக்யூஸ்டாகவும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வழக்கு நம்ம போலீஸ் விசாரித்தது சரியில்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டில், அதாவது இறந்தவரோட தம்பி ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி அவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவியும் பண்ணியிருக்காங்க. அதில் உத்தரவு போட்டு சிபிஐக்கு அந்த கேஸை மாற்ற சொல்லிட்டாங்க. இப்போ சிபிஐக்கு போயிடுச்சுன்னா முதல் கட்ட விசாரணையிலேருந்து திருப்பி ஆரம்பத்துலேருந்து வரும். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் இவங்க நம்ம போலீஸ் என்னென்ன எவிடன்ஸ் எடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையும் எடுத்து அந்த மொத்த கட்டையும் இங்கே கொடுத்துருவாங்க. அதை அவங்க முதல் கட்ட விசாரணையிலேருந்து வருவாங்க. இந்த சார்ஜ் ஷீட்டு ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் என்னென்னா, இந்த அக்யூஸ்ட் 30 பேர் அதில் காட்டியிருக்காங்க. 2 பேர் அப்ஸ்காண்டிங், செந்தில் அப்படின்னு ஒருத்தரும் மொட்டகிருஷ்ணன் அப்படிங்கிறவரும். இந்த சம்பவ செந்திலும் 2 பேரும் கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். மீதி 28 பேர், அதில் ஒருத்தர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீதி 27 பேர் உள்ளதாக இருக்காங்க. அவங்களுக்கு குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ சிபிஐ விசாரணைன்னா அவங்க எல்லாரும் திருப்பி பெயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெயில் போட்டு இவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபிஐனா ஆரம்பத்துலேருந்து விசாரிக்கணும். பட் இவங்க ஏற்கனவே விசாரிச்சதுக்கு ஒட்டி தான் அவங்க விசாரிப்பாங்க. அவங்க விசாரணையில் இதில் இருக்க சிலரை விடுதலை பண்ணலாம், இன்னும் சிலரை சேர்க்கலாம். சிபிஐ விசாரணையில் என்ன ஒரு வசதி அப்படின்னா, நம்ம காவல்துறை இப்போ சம்பவ செந்தில் இந்த 2 பேர் அப்ஸ்காண்டிங் இருக்காங்க இல்லையா, இவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போய் தேடணும் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் வாங்கி அங்கே போகணும். சிபிஐக்கு இந்தியா முழுக்க கிளைகள் இருக்குது. அதனால் இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பெங்காலில் இருக்காரு, அசாமில் இருக்காருன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க போய் பிடிச்சிருவாங்க. வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னா, வெளிநாட்டில் இருந்தால் இன்டர்போலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்டர்போலுக்கு சொல்லி இன்டர்போல் மூலம் அவங்கள அங்கே செக்யூர் பண்ணிடுவாங்க. அதனால் சிபிஐக்கு போனதுனால கொஞ்சம் ஈஸியாக அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணால் இன்னும் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது கூட தெரியும்.